ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆல்கம் கிரீன் எனர்ஜி கம்பெனி. உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். நாம் இப்போது எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தென்பாண்டி சீமை வற்றாத ஜீவநதி தாமிரபரணி ஆறு பாயிர திருநெல்வேலி. பேரே ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க. இந்த ஊர் மக்கள் பேசுகிற தமிழ் பேச்சு அதை விட சூப்பருங்க. நீங்கள் யோசிக்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியுதுங்க. என்னடா இவன் மட்டும் பேசிகிட்டு இருக்கானேன்னு பார்க்குறீங்களா? இதோ இப்போ வந்துட்டார் பாருங்க, உங்கள் எங்கள் சோலார் ஜபா. வணக்கம் ஜபா. வணக்கம். இப்போ நம்ம திருநெல்வேலியில் ஒரு சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம நண்பர் கிறிஸ்டோஃபருக்காக. அதனோட சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் மற்றும் அதில் உள்ள ஸ்பெஷாலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வியூவர்ஸ்க்காக தெளிவாக சொல்லுங்கள். கிறிஸ்டோஃபர் பார்த்திங்கன்னா பேசிக்கலி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அவர் வந்து ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணார். ஸோ அதனால் அவர் நம்மளை வந்து அப்ரோச் பண்ணார். நம்ம அவருடைய இபி பில்லை ஸ்டடி பண்ணிவிட்டு அவருடைய வீட்டில் ஸ்பேஸ் அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அவருக்கு 2.7 கிலோவாட் வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா 450 வாட்ஸ் விக்ரம் பேனல் மோனோபெர்க்கு, அதாவது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி உள்ள மோனோபெர்க்கு உள்ளதை போட்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அவர் வந்து சோலார் பேனல் கீழே உள்ள ஸ்பேஸை வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர் நம்ம வந்து போட்டு கொடுத்துருக்குறோம். இன்வெர்ட்டர் வந்து 5 கிலோவாட் 3 ஃபேஸ் ஆன் கிரிட் கிரிட் இன்வெர்ட்டர் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இப்போ ஏசிடிபி, டிசிடிபி, லைட்னிங் அரஸ்டர்லாம் அந்த இதில் போட்டு கொடுத்துருக்குறோம். டிசி கேபிள்னு பார்த்தீங்கன்னா பாலிகேப் கேபிள் போட்டிருக்கிறோம். அது வந்து யூவி ரெசிஸ்டன்ட் உள்ள கேபிள். இப்போ பார்த்திங்கன்னா சன் லைட்டுனாலே ஹீட்னாலே அது வந்து டீக்ரேட் ஆகாது, லாங் லைஃப் வரும். 20 இயர்ஸ்க்கு வந்து அது எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா அது 99.97% காப்பர், பியூர் காப்பர். ஸோ அதனால் லாஸ் வந்து ஹீட், அதாவது டிரான்ஸ்மிஷன் லாஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுமாரி ஏசிடிபி, டிசிடிபிலாம் பார்த்திங்கன்னா பாலிகார்பனேட் என்க்ளோசர் போட்டிருக்கிறோம். ஸோ அது வந்து ஃபயர் ஆகாது. அது போக உள்ளுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா எம்சிபி வந்து சீமென்ஸ் எம்சிபி போட்டிருக்கிறோம். அதுமாரி சர்ச் ப்ரொடெக்ஷன் டிவைஸ்னு பார்த்திங்கன்னா இட்டாலியிலேருந்து இம்போர்ட் பண்ண ஃபைண்டர் வந்து போட்டிருக்கிறோம் நம்ம. ஸோ எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பார்த்திங்கன்னா சேஃப்டியை வந்து எந்த வகையிலும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு நம்ம வந்து சேஃப்டியை என்ஷூர் பண்ணியிருக்கிறோம். அதுமாதிரி லைட்னிங் அரஸ்ட்னு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து காப்பர் கேபிள் மேலேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், பிடி இன்சுலேட்டர் போட்டிருக்கிறோம். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நம்ம வந்து சேஃப்டியை வந்து எல்லா டிவைசஸ்லையும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கிறோம். இந்த சோலார் பவர் பிளான்ட் மூலமாக நம்ம கிறிஸ்டோஃபர் சார் வந்து இயற்கைக்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காரு. அதாவது 3.3 tons ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து இதனால் அவாய்ட் ஆகிருக்கு, விச் இஸ் ஈக்குவலன் டு 151 ட்ரீஸ் பர் இயர். அதாவது 181 முழுமையாக வளர்ந்த மரங்களை நட்டுறதுக்கான சமானம் தான் இந்த சோலார் பவர் பிளான்ட். இந்த இயற்கைக்கான கான்ட்ரிபியூஷனுக்காக நாங்கள் அவருக்கு ஒரு சின்னதாக ஒரு சர்டிஃபிகேட்டு இப்போ வந்து அவருக்கும் அவரோட துணைவியாருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்குறோம். இது வந்து கிளைமேட் வாரியர் சர்டிஃபிகேட். இந்த சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்காக இந்த கிளைமேட் வாரியர் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் மிஸ்டர் கிறிஸ்டோஃபர் அண்ட் ஃபேமிலிக்கு நாங்கள் கொடுக்குறோம். தேங்க்யூ. தேங்க்யூ. இது வந்து வேப்பங்கன்று. இது வந்து காற்றை சுத்தப்படுத்தும் அப்படிங்கிறதுனால 2 வேப்பங்கன்று இன்றைக்கி கிறிஸ்டோஃபர் சாருக்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே, தேங்க்யூ. இப்போ நம்ம கிறிஸ்டோஃபர் சார் நம்ம கூட இருக்காங்க. அவர்கிட்டயே நம்ம இந்த சோலார் பவர் பிளான்ட் எதுக்காக போனாங்க அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிறிஸ்டோஃபர் சார், வெல்கம் டு ஆல்கம் கிரீன் எனர்ஜி சேனல். தேங்க்யூ. நீங்கள் இப்போ இந்த சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எது உங்களுக்கு உந்துதலாக இருந்தது அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். எங்கள் வியூவர்ஸும் அதை கேட்குறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்காங்க. நான் பேசிக்கலாக எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரு. ஸோ நான் படிக்கிற காலத்துலேயே வந்து இந்த மாதிரி சோலார் பிளான்ட் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு யோசித்திருந்தேன். அதை இமேஜின் பண்ணி இப்போ ட்ரீம் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ட்ரீமை எனக்கு நனவாக ஆக்கி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அது போக சோலார் வந்து கண்டிப்பாக இது வந்து இட் இஸ் ஹெல்பிங் ஃபார் த என்வைரன்மெண்ட் லெவல். அதாவது நமக்கு வந்து
கிட்டத்தட்ட நீங்கள் சொன்ன மாதிரி 151 ட்ரீஸ் இது பிளான் பண்ணதுக்கு ஈக்குவலண்ட் அப்படிங்கிறது எனக்கு முன்னாலே தெரிஞ்சுது. முன்னால் இதே மாதிரி 2 வீடியோ பார்த்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜபாவும் நீங்களும் தான் பண்ணி கொடுத்துருந்தீங்க அந்த ஒர்க்கு. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ அது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனதுனால எனக்கு இந்த 2 ஒரே கல்ல 2 மாங்காய் மாதிரி இந்த என்வைரன்மெண்ட் விஷயமும் சோலாரும் எனக்கு அன்கன்வென்ஷனல் எனர்ஜி. ஸோ அந்த 2 எனக்கு ஒரே இதில் கிடைக்கிது ஹெல்ப் பண்ணி. அதுக்காக தான் நான் சோலார் போகணும்னு நினச்சேன். அது நான் அதே மாதிரி இன்றைக்கி முடியாது. உங்கள் ட்ரீம் இப்போ நிறைவேறிடுச்சு. ஆமாம், நன்றி. உங்களோட கான்ட்ரிபியூஷனுக்கு மிக்க நன்றி. இந்த சோலார் பவர் பிளான்ட் ஏன் ஆல்கம் க்ரீன் எனர்ஜி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? ஏன் ஆல்கம் க்ரீன் எனர்ஜியை சூஸ் பண்ணீங்க? இதற்கான விடையை கொஞ்சம் சொல்லுங்கள். நான் இதுக்கு முன்னால் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபைனலாக பார்த்தது எனக்கு இந்த 2 வீடியோ நான் பார்த்தேன் நீங்கள் அல்கமியில் பண்ணது, இதுக்கு முன்னால் உள்ள இன்ஸ்டாலேஷன்ஸு. ஸோ அதில் வந்து எனக்கு அதோட ஒர்க்மேன்ஷிப்பு, ஃபினிஷிங்கு, பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ அதில் வந்து எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்தது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் வந்ததுனால சரி, அல்கமி வந்து ட்ரஸ்டட் கம்பெனி, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸு கொடுக்குற மெட்டீரியல்ஸும் வந்து நல்ல ரிலையபிள் மெட்டீரியல், லைஃப் லாங் மெட்டீரியல், லாங் லைஃப் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னு புரிஞ்சுது. அதனால ஐ வெண்ட் ஃபார் அல்கமி. அதே மாதிரி எனக்கு மெயின் ஒரு கேட்ச் பாயிண்ட் என்னென்னா கோஆர்டினேஷன் வித் டிஎன்இபி, அதாவது நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டு கூட உள்ள கோஆர்டினேஷன், அது ஒரு கேட்ச் பாயிண்ட் இருந்தது. அது நான் பேசும்போது ஜவா சொன்னாப்பில் நல்லா கோஆர்டினேட் பண்ணி விட்டுறேன், நானே பண்ணிடுவேன், ஆன்லைன்லேயே எல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது அதே மாதிரி சொன்னார். சொன்ன மாதிரியே செய்யவும் செஞ்சாங்க. ஸோ ஆஸ் அண்ட் டேட் எந்த இஷ்யூவும் இல்லாமல் டில் கம்ப்ளீஷன் ஒர்க் இட் வெண்ட் ஆன் வெல். அது ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்டு. அதே மாதிரி நான் எல்லாருக்கும் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எல்லோரும் சோலார் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபார் என்வைரன்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த பவர். நம்ம ஃபினான்ஷியலி ஆல்சோ இட் இஸ் சப்போர்ட்டிங் அஸ். காஸ்ட் குறையுது, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் குறையுது. ஸோ இட் இஸ் வெரி குட். ஸோ எல்லோரும் சோலாருக்கு போக ஃபஸ்ட் பாயிண்ட்டு. செகண்டு, ஆல் கோ வித் அல்கமி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ கிறிஸ்டோபர் சார். தேங்க்யூ ஸோ மச். CO2 எமிஷனை பற்றி நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசியிருக்கோம். ஆனால் அந்த CO2 எமிஷன்னால் என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். பார்த்திங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டினாலையும் நம்ம யூஸ் பண்ணுற டிரான்ஸ்போர்ட்னாலையும் அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு வந்து எமிட் ஆகுது. இப்போ சூரியன்லேருந்து வர ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் போட்டு ரிட்டர்ன் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ஒரு போர்ஷன் ஆஃப் ஹீட்டை வந்து ரிட்டைன் பண்ணிக்குது. இப்போது கார்பன் டை ஆக்சைடு லெவல் வந்து பூமியில் அதிகமாகிட்டே போகும்போதுன்னு வச்சுக்கோங்க, ஹீட் ரீட்டைன் பண்ணக்கூடிய குவான்டிட்டி வந்து அதிகமாகிட்டே போகுது. அப்போ வந்து குளோப் வந்து வார்ம் ஆகிட்டே வருது. இதை தான் நம்ம வந்து குளோபல் வார்மிங் சொல்கிறோம். இந்த குளோபல் வார்மிங்குடைய இம்பேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் வெதர், அதாவது அளவுக்கு அதிகமான ஹீட்டு, அளவுக்கு அதிகமான மழை. இப்போ ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா சம்மரில் வந்து ஹீட் வந்து அதிகமாக இருக்குது, கூடிக்கிட்டே போயிட்டுருக்கு. அதேமாதிரி 2015, 2021 சென்னை ஃப்ளட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழையானது 2 நாள் இல்லை 3 நாளில் பெஞ்சு முடிச்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்தில் இல்லாத அளவுக்கு வந்து மழை வந்து பெஞ்சிருது. அளவு பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான ஹீட்டு, இந்த அளவுக்கு அதிகமான ஃப்ளட்டு, இதனால் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க. மக்கள் மட்டும் அஃபெக்ட் ஆகலை, நம்ம கண்ட்ரியோட எக்கனாமியும் வந்து அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லை, இந்த நார்த் போல் சவுத் போலில் இருக்கிற பனிக்கட்டியானது உருகி குளோபல் வார்மிங்னால ஹீட்னால உருகி சீ லெவல் வந்து ரைஸ் ஆகிட்டே போகுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2030 வந்து 40 சென்டிமீட்டர் லெவலுக்கு வந்து கடல் லெவல் வந்து ரைஸ் ஆகிடுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது உலகம் ஃபுல்லாக சீயை ஒட்டி இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையும் அதை சுற்றி இருக்கிற எல்லா உயிரினங்களும் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா கண்ட்ரியுமே சேர்ந்து இந்த CO2 எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கிறாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே ரினியூவபிள் எனர்ஜியை வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பார்ட்டு நம்ம இந்தியாவிலையும் வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. CO2 எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்மளுடைய கிறிஸ்டோபர் சார் பார்த்திங்கன்னா சோலார் பவர் பிளான்ட் போட்டு அவரால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. அதை ரெகக்னைஸ் பண்ணி நம்ம அவருக்கு வந்து ஒரு சின்ன அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்துருக்குறோம். ரொம்ப நன்றி ஜெபா, தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. மக்களே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட்டும் உங்களுக்கு மட்டும் லாபகரமானது இல்லைங்க. நாம் எப்படி இந்த பூமியில் ஒரு தரமான சுற்றுப்புற சூழலில் வாழ்ந்தோமோ அதே மாதிரி ஒரு தரமான சுற்றுப்புற சூழலை நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்கு ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியது நம்மளோட தலையாய கடமை. அதற்கான ஒரு வழி தான் இந்த சோலார் பவர் பிளான்ட். சோலார் எனர்ஜி இஸ் க்ளீன் எனர்ஜி
அண்ட் க்ரீன் எனர்ஜி, சோலார் ஃபார் யுவர் சோல் அப்படிங்கிறது எங்களோட தாரக மந்திரமாக மாறப்போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you.